ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பச்சை கொள்ளு ரசம் தான் கிராமத்து முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டி தான் வைப்பாங்க. இதுக்கு நான் 3 டீஸ்பூன் வந்து கொள்ளு எடுத்துருக்கேங்க. இந்த கொள்ளு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணுங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுக்கலாங்க. இந்த பச்சை கொள்ளு ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெஞ்சு சளி இருந்தால் இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து சரியாயிரும். இப்போ கொள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சிங்க. மிளகு ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் போடுறேங்க. அது வந்து நல்லா வந்து நெஞ்சு சளியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வரும். இதோட வந்து 10 பல் வந்து பூண்டு போட்டுக்கலாங்க. 4 சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. நல்ல பச்சை கருவேப்பிலை அது ஒரு 2 கொத்து சேர்த்துக்கிறோம். அதோட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொள்ளெல்லாம் நல்லா வந்து அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி வந்து 1 சேர்த்துறேங்க. கொள்ளோடு சேர்த்து அரைச்சோம்னா கொள்ளு சரியாக வந்து அரைப்படாது. இந்த தக்காளி வந்து அப்படியே 1க்கு 2 நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து மண் சட்டியில் தாங்க நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வந்து பொரியட்டுங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 வரமிளகாய் வந்து சேர்த்துறேன். வரமிளகாய் சேர்த்தும் பொழுது நல்லா வந்து வாசனையாக இருக்குங்க. வரமிளகாய் வந்து நல்லா வந்து கரியிற அளவுக்கு பொரியணும். இதோட பச்சை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா வந்து வணங்கி நல்லா வந்து வாசனை வருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு. நாம் இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்த்தும் பொழுது நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்டெல்லாம் வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வணக்கி விடணுங்க. இது வந்து இயற்கை முறையில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து நெஞ்சு சளியெல்லாம் நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு. நல்லா இது மாதிரி வந்து சுருண்டு வரணுங்க. அது முடியும் நல்லா வந்து வணக்கி விட்டுறணும். ஏன்னா வந்து கொள்ளு வந்து நம்ம வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். இப்போது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கொள்ளு ரசத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வைக்கணும். ஏன்னா கொள்ளு வந்து பச்சையாக நம்ம வந்து அரைச்சி சேர்த்துருக்கறதுனால கொழகொழப்பு வந்து ரொம்ப அதிகமாகிருங்க. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் ரசம். நீங்கள் வந்து இது வச்சிட்டிங்கன்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம். நல்லா சூப் மாதிரி ஒவ்வொரு டம்ளர் வந்து ஊற்றி குடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த கொள்ளெல்லாம் நல்லா வந்து வேகணுங்க. அதுக்காக நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். நல்லா மூடி போட்டு வேக விடும் பொழுது தான் அந்த கொள்ளெல்லாம் நல்லா வந்து வெந்து வரும். இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு. வந்துட்டு நம்ம வந்து கைவிடாமல் அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டலைன்னா அந்த கொள்ளெல்லாம் வந்து அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா கொள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ரசமும் பாருங்கள் தண்ணி மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ரசம் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா அந்த கொள்ளெல்லாம் வெந்து நல்லா ரசம் வந்து வந்துடுங்க நம்மளுக்கு. இப்போது பச்சை கொள்ளு ரசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருச்சுன்னா உடனே இந்த பச்சை கொள்ளு தாங்க ஆட்டி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. கிராமத்து முறையில் தான் நான் வந்து இந்த பச்சை கொள்ளு ரசத்தை வந்து நான் செஞ்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள் ரசமெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சை கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டுக்கணுங்க. 4-5 கரண்டி நல்லா அந்த ரசத்தை நல்லா வந்து ஊற்றி நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சளியெல்லாம் பறந்தே போயிடும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.